இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய கார் மார்க்கெட்டில் ரொம்ப அதிகமாக பேசக்கூடிய பேர் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டாடா பஞ்ச் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு சப் காம்பேக்ட் கிராஸ் ஓவர் எஸ்யூவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்மெண்ட்டில் இந்த கார் வந்து டாடா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு என்ன சொல்ல ஒரு சஃபாரி அப்படின்னா ஒரு நெக்ஸான் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்ட மாதிரியான ஒரு ஃபினிஷ் இந்த காரில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவோம். ஒரு டாடா நெக்ஸானையும் இல்லை ஒரு டாடா ஹேரியரையும் மிக்ஸ் பண்ணோன்னா என்ன மாதிரி ஒரு ஃபினிஷ் கிடைக்குமோ அதுதான் இந்த இடத்துல கிடைக்கும். ஏன்னா மேலேண்டு பார்க்கறதுக்கு அந்த ஹேரியர் சஃபாரிக்கான டிஆர்எல்ஸ் மேலே வச்சுருக்காங்க அண்ட் கீழே பார்க்கறதுக்கு அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பட் பாடி டைப்பு பாடி கட்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு நம்மளுக்கு நெக்ஸான் மாதிரி தான் தெரியுது. ஓகே, ஸோ இந்த கார்லேயே நிறைய யூனிக்கான ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு டிஎஃப்டி ஸ்க்ரீன் வேறு கொடுத்துருக்காங்க. ஒரு 7 inch டிஎஃப்டி ஸ்க்ரீன், அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இருக்க இடத்துல ஒரு டிஸ்பிளே ஒன்று கிடைக்குது. அது போக அனலாக் வச்சிருக்காங்க, அதையும் உள்ளே போகும்போது நம்ம பார்க்கலாம். இந்த காரில் யூனிக்கான ஃபீச்சர்ஸ்னு நிறைய கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா டிரைவ் மோட்ஸ், அதாவது உங்களுக்கு ஏஎம்டி டிரான்ஸ்மிஷன்லேயே ஒரு ட்ராக்ஷனுக்குன்னு ஒரு ஃபீச்சர் ஒன்று தனியாக கொடுத்துருக்காங்க. அது என்னது அப்படின்றத இன்டீரியர் போகும்போது சொல்கிறேன். இந்த காரோடைய எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே இன்டெப்த்தாக ப்ரைஸோட இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். எப்போவுமே எது பார்க்கறதுக்கு முன்னாடியும் நம்ம ஒரு சினிமேட்டிக் அப்புறம் தான் பார்ப்போம். சினிமேட்டிக் நம்ம போவதுக்கு முன்னாடி இந்த கார் நம்மளுக்கு கொடுத்ததுக்காக நம்ம யாரை தேங்க் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபே ஏசிஸ் இங்கே அண்ணா சாலைக்கு ஒரு பெரிய ஷவுட் அவுட் ஒன்று கொடுத்துக்கலாம். இவங்களோட ஷோரூம் பார்த்தீங்கன்னா எல்ஐசி பில்டிங்க்கு டேரெக்டாக ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே வந்து இந்த பஞ்சாக இருக்கட்டும் அப்போ எனி ஆஃப் த டாடா கார்ஸ் நீங்கள் வந்து டெஸ்ட் ட்ரைவ் அப்படின்னா புக்கிங் நீங்கள் இந்த இடத்துல உங்களால் போட முடியும். நீங்கள் காண்டாக்ட் பண்ணக்கூடிய பர்சனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் வரீங்கன்னா உங்கள்கிட்ட கால் பண்ணி கேட்டுட்டு எந்த டைமில் உங்களுக்கு டெஸ்ட் ட்ரைவ் வேணும், எந்த டைமில் உங்களுக்கு வந்து நீங்கள் புக்கிங் பார்க்குறீங்க அப்படின்றதெல்லாம் கேட்டுட்டு எவ்வளோ வெயிட்டிங் பீரியட் வரைக்கும் நீங்கள் கேட்கணும்னா கூட நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம். அந்த இடத்துல என்கொயரி நம்பர் எல்லாமே நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ சினிமேட்டிக் பார்த்துடலாம். சினிமேட்டிக் ஹே மக்கள்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். எல்லாருமே எப்படி இருக்கீங்களா? ரொம்ப சூப்பராக இருக்கீங்க நினைக்கிறேன். ஒரு செகண்ட் மட்டும் நீங்கள் சூப்பராக இருக்கீங்கன்னா இன்றைக்கி உங்கள் நாள் சூப்பராக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எப்போவுமே பார்க்குறோமா இதோட பானட் ஓப்பன் பண்ணிட்டு நம்மளுக்கான இன்ஜின் உங்கள்கிட்ட காமிச்சிடும். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்வலான 1.2 ரெவட்ரான் தான். ஓகே, ஒரு 3 cylinder 1.2 ரெவட்ரான் ப்ரொடியூசிங் 84 bhp 113 டார்க் இந்த கார் ப்ரொடியூஸ் பண்ணுது. இதோடைய சைஸுக்கு ஓகே, இந்த கார் இருக்கக்கூடிய சைஸுக்கு இந்த சைஸ் இந்த இன்ஜின் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படி தான் சொல்கிறேன். காம்பேக்டாக சூப்பராக இருக்கும் அப்படி தான் சொல்கிறேன். அண்ட் அது போக உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஓகே ஒரு பிளாக் கலருக்கான ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அதாவது கிளாஸ் பிளாக்கான ஃபினிஷ் இந்த கிரில்லில் கொடுத்துருக்காங்க. அது போக ஒரு ட்ரையாரோக்கான டிசைன், அதுலேயுமே 3 இது யூஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரையாரோ டிசைனே 3 டைம் யூஸ் பண்ணி அதில் ஒரு ட்ரையாரோ க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அது சூப்பராக இருக்குது. அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு வெண்ட் மாதிரியான விஷயம் வச்சுருக்காங்க. அதில் உங்களுக்கு ஹார்ன் கிடைக்குது. ஓகே, ஸோ மேலே தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஆர்எல்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே இருக்கிற இடத்துல உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணி, அதான் ரொம்ப கீழே இல்லை, அதுக்கு பக்கத்தில் உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேயே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் பர்பஸ் டிஆர்எல்ஸ் கொடுத்துருக்கோம்னா சூப்பராக இருந்திருக்கும். இதுதான் வந்து டிஆர்எல் ஓகே, ஒயிட்டாக இருந்திருக்கும். ஸோ அதிலே டுவெல் பர்பஸ், அதாவது நம்ம இண்டிகேட்டர் போடும்போது அதே டிஆர்எல் உங்களுக்கு ஆரஞ்சாக இலுமினேட் ஆச்சுன்னா இன்னுமே பெட்டராக இருந்திருக்கும். தனியாக இப்படி ஒரு லைட் வைக்காமல் ஹாலஜன் பல்ப் வைக்காமல் அதிலே அந்த ஃபினிஷ் கொடுத்துருந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். எஸ், இந்த காரோட ப்ரைஸிங் ரொம்ப கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ பட்ஜெட்டாக அவங்க எவ்வளோ தூரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் முடிச்சிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஒரு டாட்டாக்கான லோகோ ஒன்று கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா ட்ரையாரோ டிசைன்லேயே ஒரு வெண்ட் ஒன்று கீழேயுமே வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. வண்டி சுற்றி பயங்கரமான பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நிறைய பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது போக இந்த இடத்துல உங்களுக்கு ப்ரொஜெக்டாஸ் கிடைக்குது. ஓகே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹாலஜன் ப்ரொஜெக்டாஸ் உங்களுக்கு இந்த இடத்துல கொடுக்குறாங்க. எல்இடி ப்ரொஜெக்டாஸ் உங்களுக்கு கிடைக்கல. ஓகே, ஹாலஜன் ப்ரொஜெக்டாஸ் உங்களுக்கு இந்த இடத்துல கிடைக்குது. ஸோ வண்டியோடைய கட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாக்ஸியான ஃபினிஷாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு டாட்டாக்கு யூனிக்கான இல்லை, டாட்டாக்கு புதுசான ஒரு ஃபீச்சர் அப்படின்னு சொல்லணும். ரொம்ப பாக்ஸியாக இருக்குது வண்டி. எந்த இடத்துலேருந்து பார்த்தாலும் ஒரு ஷார்ப்பரான ஃபினிஷ் தான் இருக்குது. எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மூத்தான ஃபினிஷ், ஒரு ஸ்மூத்தான கட்டுன்னு இல்லை. எந்த இடத்துலேருந்து பார்த்தாலும் ஒரு ஷார்ப்பான எண்டில் தான் போய் முடியுது இந்த வண்டி. ஸோ அது இதோடைய ரோட் ப்ரெசன்ஸ் அப்படின்னா இந்த பஞ்ச் அப்படின்ற அந்த நேமை பயங்கரமாக எடுத்து கொடுக்குது அப்படின்னு சொன்னோம். ஸோ பஞ்சுன்ற நேமே லுக்ஸில் தெரியுது. பர்ஃபார்மன்ஸில் எப்படி இருக்குன்னு நம்ம ட்ரைவ் போகும்போது பார்த்தலாம். நீங்கள் வந்து இதோடைய சைட் ப்ரெசன்ஸ் வந்தோன்னா ஃபஸ்ட்டு சைடுக்கு வந்துட்டு நான் நோட்டீஸ் பண்ணுற விஷயம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் அப்படின்னு தான் சொல்லலாம். பிளாஸ்டிக் கிளாடிங் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஆரம்பிச்சு, அதாவது ஃப்ரண்ட்லேருந்து ஆரம்பிச்சு அப்படியே சைட் டோர் பேனல்ஸ்லாம் போயிட்டு அங்கேருந்து அப்படியே அந்த வீல் ஆர்ச், பின்னாடி இருக்க வீல் ஆர்ச் வரைக்கும் போகுது. ஃப்ரண்ட் வீல் ஆர்ச், பின்னாடி வீல் ஆர்ச், நடுவில் இருக்க டோர் பேனல்ஸ்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே அந்த பிளாஸ்டிக் கிளாடிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 16 inch உங்களுக்கு இந்த காரில் கிடைக்குது.
நீங்கள் டாப் போகிறீங்கன்னா டாப் எண்டு போகிறீங்கன்னா உங்களுக்கு 16 இன்ச்சர் கிடைக்கும். ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு வென்டிலேட்டர் டிஸ்க் கொடுத்துருக்காங்க, பின்னாடி உங்களுக்கு ட்ரம் கொடுக்குறாங்க. ஓகே, ட்ரம் பிரேக்ஸ், ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு வென்டிலேட்டர் டிஸ்க் பிரேக்ஸ் கிடைக்குது. அண்ட் அது போக இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டைமண்ட் கட் அலாய் வச்சிருக்காங்க, கிளாஸ் பிளாக் அண்ட் சில்வர் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப் ஆஃப் கலர் ஃபினிஷில் கிடைக்குது. அது ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படி தான் சொல்லுவேன். அண்ட் வண்டியில் இருக்கக்கூடிய கட்ஸே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எந்த இடத்துல வந்து பார்த்தாலும் ரொம்ப ஷார்ப்பரான லைன், இந்த இடத்துல ஷோல்டரில் ஒரு லைன் கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல இருக்கிற லைன்ஸ்லாம் பார்க்க சூப்பராக இருக்குது, மேலே பானட்டில் இருக்க லைன் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ எல்லா இடத்துலையுமே இந்த காருடைய ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். அது போக உங்களுக்கான ORVMs கிளாஸ் பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் இருக்க ஏ பில்லர் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் டவுட் ஃபினிஷ் உங்களுக்கு இந்த இடத்துல கிடைக்குது. அது போக ரூஃப் ரெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. எஸ், அந்த சப் காம்பேக்ட் கிராஸ் ஓவர் SUV அப்படின்ற அந்த SUV பேருக்காக SUV டச்சுக்காக மேலே பார்த்தீங்கன்னா அந்த ரூஃப் ரெயில்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ரொம்ப மினிமலிஸ்டிக்கான டிசைன் தான், ஆனால் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. ரூஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெல் டோனில் கிடைக்குது. ஓகே, இந்த கார் பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் அண்ட் பிளாக்ல கிடைக்குது. ஒயிட் ப்ளூ போனீங்கன்னா ப்ளூ அண்ட் ஒயிட்னு கிடைக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிளாக்கான ரூஃப் ரெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ மேலே உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ஆண்டனா வச்சுருக்காங்க. அது மட்டும் உங்களுக்கு ஏன் வச்சிருக்காமல் இருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுது. பட் சில பேருக்கு அது பிடிக்கும். எஸ், இதோடைய பாக்ஸி லுக்குக்கு அது வந்து அப்பீல் கொடுக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் என்ன கேட்டிங்கன்னா. ஸோ டேங்கோட ஓப்பனிங் அந்த பக்கம் வச்சுருக்காங்க. டேங்க் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 37 liters ஆஃப் டேங்க் கெப்பாசிட்டி உங்களுக்கு இந்த காரில் கொடுக்குறாங்க. ஸோ 1.2 ரெவட்ரான்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 16-17 வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ அதனால் ஒரு மைலேஜ்க்கான கார் 37 இருக்குது உங்களுக்கு டேங்க் கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ வண்டியோடைய லென்த் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 3.8 meters ஆஃப் லென்த், 1.7 வித் அண்ட் 1.6 ஹைட்டு. ஸோ ஹெட்ரூம் சூப்பராக இருக்கும். 3.8 அப்படின்றனால லெக் ரூமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்றாங்க இன்டீரியரில். ஆனால் அது மட்டும் இல்லாமல் இந்த டோரை நான் ஓப்பன் பண்ணேன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் ஓப்பன் ஆகுது பாருங்கள். நான் இங்கேருந்து ஃப்ரேம் விட்டே வெளில போயிட்டான்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே ஒரு ஃபுல்லாக ஒரு 90 டிகிரிக்கு இந்த இது ஓப்பன் ஆகுது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90 டிகிரி உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ 90 டிகிரிக்கு ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு டோர் உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸியான எக்ரேஸ் உங்களுக்கு இந்த காரில் இருக்க போது. ORVMஸில் உங்களுக்கான இண்டிகேட்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. நான் இதுவுமே க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த டோருமே ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓகே, பின்னாடி இருக்க டோருக்கு ஓப்பனிங் மேலே வச்சுருக்காங்க. ஓகே, இது வந்து யூஸ்வலாக நம்ம வந்து ஸ்விஃப்ட்டில் பார்ப்போம் தெரியுமா, அந்த மாதிரி மேலே வச்சுருக்காங்க. ஸோ அதை நம்ம ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணோன்னா அதுவுமே பார்த்திங்கன்னா 90 டிகிரிக்கு ஓப்பன் ஆகுது. இந்த டோரையும் ஓப்பன் பண்ணோன்னா இதுவுமே 90 டிகிரிக்கு ஓப்பன் ஆகுது. நான் அது போக டோர்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியான ஒரு கட் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அதுவுமே பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. அட்டென்ஷன் டு டீட்டெயில் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதுவுமே க்ளோஸ் பண்ணிடலாம். இங்கேருந்து இதோடைய பேக் ப்ரெசன்ஸ்க்கு வந்தோடனே இந்த டேங்க்கில் இருக்க ஓப்பனிங்கில் இருக்கக்கூடிய கட்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் எடுத்து வந்திருக்காங்க. ஸோ டிசைன் எலிமெண்ட் எப்போவுமே டேங்க் ஓப்பனிங்கில் ஒரு மாதிரி பாக்ஸாக வச்சு ஃபினிஷ் பண்ணுவாங்களா, அப்படி இல்லாமல் இதுலையுமே ஒரு குட்டியான ஒரு கட் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஒரு மாதிரியான என்ன சொல்கிறது, ஒரு ட்ரையாங்கிள்னு சொல்ல முடியாது, ஆனால் அந்தளவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ரொம்ப அமௌண்ட் ஆஃப் என்ன சொல்கிறது, ஒரு டிசைன் லாங்குவேஜுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறது எல்லாமே இங்கே தெரியுது. ரியர் வைப்பர், வாஷர், உங்களுக்கு டாட்டாக்கான ஒரு பேட்சிங் இந்த இடத்துல ஒன்று கொடுத்துருக்காங்க. பஞ்ச் அப்படின்ற பேட்சிங் இந்த இடத்துல லாங்கிடியூட்னால ஒன்று கொடுத்துருக்காங்க. அது போக உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையருக்கான டிசைன் பின்னாடி இருக்கிற ரிஃப்ளெக்டார்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய வெண்ட்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ டெய்ல் லேம்ப்ஸ்க்கு வந்தோன்னா டெய்ல் லேம்ப்ஸ் பார்க்கறதுக்கு டீசெண்டாக சூப்பராக இருக்குது. அதுலேயுமே பார்த்திங்கன்னா அந்த ட்ரையருக்கான டிசைன் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. டாட்டாக்கும் ட்ரையருக்கும் இப்போ பயங்கரமான ரிலேஷன்ஷிப்பில் போயிட்டு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அது போக இந்த இடத்துல பார்த்திங்கன்னா டாட்டா அப்படின்ற பேட்சிங் அந்த இடத்துல ஒன்று வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அட்டென்ஷன் டு டீட்டெயில் அங்கேயுமே நம்மளுக்கு நல்லா தெரியுது. மேலே ஒரு பிரேக் லைட்ஸ் ஒன்று இந்த இடத்துல ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ பூட்டை நான் ஓப்பன் பண்ணேன்னா எனக்கு இந்த இடத்துல ஒரு இது ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ பூட் ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணோன்னா அதுவே ஃபுல்லாக ஓப்பன் ஆகுது. ஓகே, ஸோ பூட் ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கான பூட் ஸ்பேஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 366 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ், அதாவது 366 liter ஆஃப் பூட் ஸ்பேஸ் உங்களுக்கு இந்த காரில் கிடைக்குது. 4 பேருக்கான லக்கேஜ் ரொம்ப ஈஸியாக ரொம்ப தாராளமாக உங்களால் எடுத்துகிட்டு போக முடியும். ஓகே, ப்ராப்ளமே கிடையாது. ஸோ அது சூப்பராக இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டியான ஒரு பார்சல் ட்ரைவும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேறு எதாவது வைக்கணும், உள்ளேருந்தே நீங்கள் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம். ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா சென்சார்ஸ் உங்களுக்கு இந்த இடத்துல கிடைக்குது. கார் எந்த ஆங்கிள்லேருந்து பார்த்தாலும் சூப்பராக அப்படியே என்ன சொல்கிறது, ஒரு போல்டரான லுக் இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஒரு பஞ்ச் அப்படின்ற அந்த பேருக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இந்த காரை. ஸோ இந்த காரில் இன்டீரியரில் தான் இன்னும் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம டேரெக்டாக போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் யாரையெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எவ்ரி டியூஸ்டே ஃப்ரைடே நான் ஒரு ரிவ்யூ போடுவாது, நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை உடனே தட்டி விட்டுக்கோங்க. இங்கேருந்து இதோடைய இன்டீரியருக்கு போயிடலாம். ஸோ இங்கேருந்து நான் இதோடைய இன்டீரியருக்குள்ளே வந்து உட்காரதுக்கு முன்னாடியே இந்த டோர் பார்த்திங்கன்னா 90 டிகிரிக்கு இவ்வளோ தூரம் ஓப்பன் ஆகும். ஓகே, சப்போஸ் நான் வந்து கொஞ்சம் ஒரு பெரிய ஃப்ரேமாக இருக்கிறேன் அப்படின்னா கூட நான் ஈஸியாக வந்து உள்ளே உட்கார முடியும். நான் ஒரு குட்டி ஃப்ரேம் தான் இருந்தாலும் உள்ளே வந்துடுவேன். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, இப்படி இவ்வளோ பெருசாக திறந்துட்டிங்கன்னா என்ன உள்ளே வந்துட்டு அதை ரீச் பண்ணவே முடியல. ஸோ மறுபடியும் அது அங்கேருந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டு உள்ளே வந்து இதோடைய இன்டீரியர்லாம் நான் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்வால்வ் அப்படின்ற அந்த பர்ஃப்யூம் பற்றி சொல்லிடுறேன். ஸோ இவங்க பார்த்திங்கன்னா இந்தியன் பேஸ்ட்கான ஒரு ப்ராடக்ட். ஓகே, ஸோ டாட்டாவும் இந்தியன்கான கார்.
வோக்கல் ஃபார் லோக்கல் அப்படின்றனால இந்த ப்ராடக்ட் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இது ஒரு இந்தியன்கான ப்ராடக்ட் தான். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 3 விதமான பேக்கிங்கில் வருது, 3 விதமான ப்ரைஸ் ரேஞ்சில் வருது. அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ இது நார்மலான பேக்கிங். இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 380 வருது. அது போக இவங்ககிட்டே ஒரு டின் டைப் ஆஃப் பேக்கிங்கில் வருது. ஓகே, ஸோ அது வேணால் எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகைன் 380 தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக்கான இதில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா வந்து 380ல் இருக்குது. ஸோ இது லைட்டாக ஜெல் பேஸில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி உள்ள ஒரு இது ஸ்பாஞ்ச் மாதிரி வச்சுருக்காங்க, அதுக்குள்ளே இருக்குது. ஸோ இவங்க யூஸ் பண்ணுற குவாலிட்டி தான் வந்து இவங்களை பற்றி என்ன பேச வைக்குது. இதோடைய குவாலிட்டி ரொம்ப டாப் நாச்சாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தலைவலி அப்படின்னா வாமிட்டிங் சென்சேஷன் அந்த மாதிரி எதுவுமே வரப்போகிறதில்ல. இந்த மாதிரியான ஒரு குட்டி காருக்கு நீங்கள் இதை இந்த இடத்துல ஈஸியாக ப்ளேஸ் பண்ணலாம். ஓகே, எந்த விதமான லீக்குமே எதுவுமே இருக்க போகிறதில்ல. நீங்கள் பார்த்தீங்கன்னா லிக்விட் பேஸ்டாக போனீங்கன்னா உங்களுக்கு லீக்கெல்லாம் இருக்கும். அந்த இடத்துல வந்து ஒரு ரவுண்டு பேட்ச் விழும். ஸோ அந்த மாதிரி எதுவுமே இந்த இடத்துல ஆகாது. உங்கள்கிட்ட பேக்கிங்லேருந்து எல்லாமே டீசெண்டாக சூப்பராக இருக்குது. குவாலிட்டி பயங்கரமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த 2 ப்ராடக்ட் மட்டும் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ இந்த ப்ராடக்ட் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இன்வால்வ்லேயே பொட்டானிக்கல் கார்டன்னு, இது பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரெஞ்ச் வுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று, அதுலேயே உங்கள்கிட்ட கிளாசிக்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது போக வந்து இன்னொரு வச்சுருக்காங்க, அது பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார்பன் பிளாக்னு வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் போக உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பெரிய பேக்கிங்லையுமே வருது. இது பார்த்தீங்கன்னா இன்னும் ப்ரீமியமாக இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 699 வருது, 700 வருது. ஸோ இதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஓப்பன் பண்ணி உங்கள்கிட்ட காட்டுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃப்யூம் கொடுத்துருக்காங்க. என்னடா பர்ஃப்யூம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டேக் ஒன்று இருக்கும். அந்த டேகை நீங்கள் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஐஆர்விஎம்ஸில் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நான் இதை வந்து இப்படி ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த ஐஆர்விஎம் பின்னாடி நீங்கள் வந்து இப்படி ஹேங் பண்ணி விட்டுக்கலாம். இதை ஸோ ஹேங் பண்ணி விட்டுட்டு இந்த இடத்துல நீங்கள் பர்ஃப்யூம் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கான காரில் பயங்கரமான ஸ்மெல் வரும். அவங்களே அந்த பர்ஃப்யூம் வேறு கொடுத்துருக்காங்க. அந்த பர்ஃப்யூம் எடுத்து நீங்கள் அந்த இதில் அடித்து இந்த இடத்துல நீங்கள் வந்து தொங்க விட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஸ்மெல் கிடைக்கும். எப்போவுமே நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது ஏசி படும்போது அதோட ஸ்மெல் வந்து நல்லாவே ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும் கேபின்குள்ளே. ஸோ இந்த ப்ராடக்ட் பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லிவிட்டேன். அது வாங்கக்கூடிய லிங்க் எல்லாமே என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் வாங்கணுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு இந்தியன் ப்ராடக்ட் அப்படின்றனால நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ பேக் டு த ரிவ்யூ. ஸோ இதில் நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா நான் லைட் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு லெஃப்ட்டில் ஒரு 7 இன்ச்க்கான ஸ்க்ரீன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது போக ரைட்டில் உங்களுக்கு ஸ்பீடுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அனலாக் கேஜ் தான் ஒன்று வச்சிருக்காங்க ரைட் ஹேண்ட் சைடில். ஸோ லெஃப்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்க்ரீனில் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஜின் டெம்பரேச்சர் எவ்வளோ, அப்புறம் ஃபியூல் எக்கனாமி எவ்வளோ, இங்கேருந்து எவ்வளோ ரேஞ்ச் போகலாம் அப்படின்ற விஷயம் எல்லாமே உங்களுக்கு அந்த இதில் கிடைக்கும். அங்கேருந்து ஸ்டியரிங் வந்துடலாம். ஸ்டியரிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் பாட்டமுக்கான ஸ்டியரிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வால்யூம் கண்ட்ரோல்ஸ், கால் பிக் பண்ணதுக்கான கண்ட்ரோல்ஸ், மீடியா ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு க்ரூஸ் கிடைக்குது. ஓகே, இந்த காரில் உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் இந்த காரில் உங்களுக்கு கிடைக்குது. ஐஆர்விஎம்ஸ் குட்டியாக கொடுத்துருக்காங்க. காரே பின்னாடி அந்த இருக்க ரியர் விண்டோ பார்த்தீங்கன்னா வந்து குட்டியாக தான் இருக்குது. ஸோ அதனால் இது ஓகே அப்படின்னு சொல்லலாம். ரியர் கிளாஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக தான் இருக்குது. ஸோ அதோடைய ஆங்கிள் இது ஈஸியாக கவர் பண்ணுது. இங்கே எனக்கு லைட் கொடுத்துருக்காங்க. லைட் மட்டும் பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டரான ஃபினிஷ் வச்சுருக்கேன். இந்த இடம் நமக்கு நல்லா லைட்டாக உள்ளே போகுது, அது உங்களுக்கு தெரியுது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஃபினிஷ் மட்டும் இன்னும் பெட்டராக கொடுத்துருக்கலாம் அந்த இடத்துல. அது போக உங்களுக்கு இந்த காரில் ஓகே இது உங்களுக்கு மேனுவல், அதுவே நீங்கள் ஏஎம்டி போனீங்கனாலும் உங்களுக்கு 5 ஸ்பீட் மேனுவல், 5 ஸ்பீட் ஏஎம்டி உங்களுக்கு கிடைக்குது. இந்த காரில் உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் டிரைவ் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது சிட்டி அண்ட் உங்களுக்கு ஈகோ அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமான டிரைவ் மோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஐஎஸ்எஸ் உங்களுக்கு இந்த காரில் கிடைக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூல் எக்கானமிக்கு இன்னுமே பெட்டராக இருக்கும். அதுக்கான பட்டனுமே இந்த இடத்துல ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஏசி வெண்ட்டை சுற்றி இந்த காரில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான சில்வர் ஃபினிஷ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுவே நீங்கள் அந்த இடத்துல ஒரு வண்டி வச்சுருக்காங்க. அதில் உங்களுக்கு பாடி கலர் ஃபினிஷ் கொடுக்குறாங்க. அந்த ப்ளூ வண்டிக்கு பாடி கலர் ஃபினிஷ் கிடைக்குது. ஸோ அது பார்க்கறதுக்கு இன்னுமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அந்த காரில் பாடி கலரில் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அது பார்க்கறதுக்கு இன்னுமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த காரில் நான் யூனிக்காக ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம் என்னது, ஃபீச்சர்ஸ்லாம் மறுபடியும் வந்துடலாம். ஓகே, யூனிக்காக எனக்கு ஃபீல் ஆகுது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஃபினிஷ் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ ஒரு குட்டியான என்ன சொல்ல ஒரு டிசைன் எலிமெண்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் போதும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா அந்த இடத்துல இருக்க ஏசி வெண்ட்டை லைட்டாக டில்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, அது நல்லா தெரியுது எனக்கு. அந்த இடத்துல இருக்க ஏசி வெண்ட் லைட்டாக டில்ட்டடாக இருக்குது. ஸ்ட்ரைட்டாக பேனலாக இல்லாமல் லைட்டாக டில்ட் பண்ணி பேசஞ்சருக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அது நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வச்சாலே இங்கே வரும். எப்போவுமே ஏசி வெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு வரும். ஸோ இந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது அதுலேயே லைட்டான டில்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது நல்லாவே தெரியுது. அது போக மேலே இங்கே இருக்கக்கூடிய ஃபினிஷ் பாருங்கள், பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது. அண்ட் அதில் யூஸ் பண்ணியிருக்க பேட்டர்னுமே பயங்கரமாக இருக்குது. ஓகே, ஸோ ஒரு பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, பட் இதோட குவாலிட்டி சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல ஒரு ஒயிட்கான ஃபினிஷ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் ட்ரையாரோ கிடைக்குது. அதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியான ஒரு என்ன சொல்ல ஒரு பேட்டர்ன் ஃபினிஷ் ஒன்று வச்சுருக்காங்க. இங்கே இருக்கிற டேஷ்லையுமே ஒரு பேட்டர்ன் ஃபினிஷ் கிடைக்குது. ஸோ எல்லா இடத்துலையுமே டிசைன் லாங்குவேஜை பயங்கரமாக பூஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது போக உங்களுக்கு ஹசார்டுக்கு ஒரு நல்ல சங்கியான பட்டன் இந்த இடத்துல ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு ஐலாண்ட் ஃபினிஷ்க்கான, அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி ஆல்ட்ராஸில் பார்த்தோம் தெரியுமா, ஸோ ஐலாண்ட் ஃபினிஷ்க்கான ஒரு ஹார்மன் கார்டனுக்கான இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் 7 இன்ச்சுக்கு இந்த இடத்துல ஒன்று கொடுத்துருக்காங்க. அது போக இந்த காரில் 4 ஸ்பீக்கர், 2 ட்விட்டர், நிறைய இடத்துல நான் பார்த்தேன்
6 ஸ்பீக்கர்னு சொல்கிறாங்க. 6 ஸ்பீக்கர் கிடையாது, 4 ஸ்பீக்கர் 2 ட்வீட்டர் உங்களுக்கு இந்த காரில் கிடைக்குது. ஓகே, ஸோ ஒரு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் இந்த இடத்துல ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு குட்டியான ஸ்டோரேஜ் கிடைக்குது. USB and 12 volt சார்ஜிங் போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. 5 ஸ்பீட் மேனுவல், 5 ஸ்பீட் AMT. ஏற்கனவே சொல்லிட்டேன், எனக்கான கப் ஹோல்டர்ஸ் கிடைக்கல, எனக்கான ஆம்ரெஸ்ட் கிடைக்கல இந்த இடத்துல. ஸோ கப் ஹோல்டர்ஸ் கிடைக்குது, ஐ மீன் ஸ்டோரேஜ் கிடைக்கல. ஒரு ஆம்ரெஸ்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் ஒன்று வச்சுக்கலாம், அது சூப்பராக இருந்திருக்கும். அண்ட் இந்த இடத்துல எனக்கான க்ளவ் பாக்ஸ் நல்ல ஸ்லோவாக சூப்பராக ஓப்பன் ஆகுது. ஓப்பன் பண்ணனே டமார்னு இல்லாமல் ஸ்லோவாக ஓப்பன் ஆகுது. உள்ளே பார்த்தீங்கன்னா illuminate ஆகுதுக்கு ஒரு லைட் ஒன்று கொடுத்துருக்காங்க. க்ளவ் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி கூல் க்ளவ் பாக்ஸ் உங்களுக்கு இந்த இடத்துல ஒன்று கிடைக்குது. 2 ஏர் பேக் ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. IRVMs ஓப்பனிங் க்ளோசிங் இந்த இடத்துலேருந்து நீங்கள் பண்ணிக்கலாம், அதை அட்ஜஸ்ட்டுமே பண்ணிக்கலாம். இந்த இடத்துலேருந்து விண்டோ பார்த்தீங்கன்னா டிரைவர் சீட் மட்டும் 1 touch அப் டவுன் உங்களால் பண்ண முடியும். ஸோ எல்லாமே உங்கள்கிட்ட சொல்லிட்டு நினைக்கிறேன். கப் ஹோல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல நிறைய பெரிய கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக உங்களுக்கு ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா நாங்கள் 20 இடம் கொடுத்துருக்கோம் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணதுக்கு. டோர் பேனலில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய சென்டர் கன்சோலில் கொடுத்துருக்காங்க. அப்புறமா எனக்கான ஹேண்ட் பிரேக் பக்கத்தில் 2 கப் ஹோல்டர்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய அமௌண்ட் ஆஃப் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் நமக்கு இந்த காரில் கொடுத்துருக்காங்க. ரியர் டீஃபாகர்ஸ் உங்களுக்கு இந்த காரில் கிடைக்குது. ஸோ சீட்டுமே பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுலேயுமே அந்த ட்ரையருக்கான டிசைன் ஏற்கனவே சொல்லிவிட்டு ஒரு ஸ்டெச் ஒன்று வச்சுருக்காங்க. டிசைன் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. என்ன சொல்கிறது, குட்டியான பர்சனுக்கு கரெக்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் வைடாக இருந்தீங்கன்னா இந்த சீட் உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் என்ன சொல்ல இறுக்கமாக பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் கரெக்டாக உட்காந்துட்டேன் உள்ள. ஸோ சீட் இன்னும் கொஞ்சம் ப்ராடராக கொடுத்துருக்கலாம் அப்படின்றதான் என்னுடைய ஃபீலாக இருக்குது. ஏதாச்சும் ஒன்று நான் சொல்லிடுவேன் எப்போவுமே, எல்லாமே நல்லா இருந்தாலும், பட் எனக்கு அதுதான் ஃபீல் ஆகுது. ஆம்ரெஸ்ட் ஒன்று கொடுத்துருக்கலாம், அது மட்டும் தான் அதை நான் மிஸ் பண்ணுறேன். ஸோ இங்கேருந்து இதோடைய பேக் ப்ரெசன்ஸ் போயிட்டு நம்மளுக்கான ஹெட்ரூம் லெக் ரூம் பார்த்துட்டு அப்படியே இதோட ட்ரைவுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். அது போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய டோர் ஓப்பன் பண்ணக்கூடிய ஹேண்டில் இருக்குல்ல, இன்சைட் டோர் ஹேண்டில்ஸ், அதுவுமே பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. அதுலேயுமே அந்த பாக்ஸி ஃபினிஷ். ஓகே, ஸோ நீங்கள் ஒரு இடத்துலையுமே வந்து டாட்டா இதுக்கு பயங்கர இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரியுது. ஸோ இதை அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு நம்மளுக்கான இதோடைய பேக் சீட் வருமா. அகேன் இந்த டோர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஓப்பன் அதுக்கு மேலே ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணேன்னா அகேன் இதுவுமே என்னால் 90 டிகிரிக்கு ஓப்பன் பண்ண முடியும். பட் நான் பண்ண போகிறதில்ல, நான் பண்ணேன்னா என்னால் மறுபடியும் மூட முடியல, அவ்வளோ தூரம் அது பின்னாடி போகுது. ஸோ உள்ளே வந்து உட்காந்தோடனே ஃபர்ஸ்ட் நான் ஃபீல் பண்ணுற விஷயம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கான லெக் ரூம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயினில் எனக்கு சுத்தமாக பிரச்சனையே இல்லை. சீட்டு பயங்கர லாங்காக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என் கால் பார்த்தீங்கன்னா இருங்க, இப்படி உட்காந்தேன்னா என் கால் இந்த இடம் வரைக்கும் இருக்குது. எப்போவுமே இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கும், அது இல்லை, சுத்தமாக இல்லை. ஸோ சீட் நல்ல லாங்காக கொடுத்துருக்காங்க. இந்த சீட்டுமே நல்லா ஹைட்டாக இருக்குது. எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட் ரெஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் ஒன்று கிடைக்குது. எனக்கான ஹெட் ரூம் சூப்பராக இருக்குது, எனக்கான லெக் ரூம் பயங்கரமாக இருக்குது. ஸோ பின்னாடி எல்லா ஃபேக்டரும் சூப்பராக இருக்குது. பட் 3 பேருக்கான ஷோல்டர் ரூம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஷோல்டர் ரூம் இருக்குல்ல, இது இந்த வித்து இருக்குல்ல, 3 பேர் போகிற மாதிரியான ஷோல்டர் ரூம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. 2 பேர் போகலாம், நடுவில் ஒரு சின்ன பசங்க மேண்டேட்ரி. ஓகே, எனக்கான ஆம்ரெஸ்ட் இருக்குது, பட் அதில் கப் ஹோல்டர்ஸ் இல்லை. ஸோ அது நம்ம இந்த இடத்துல வச்சு மூடிடலாம். அதில் ஒரு கப் ஹோல்டர் கொடுத்துக்கலாம். எனக்கு வேணால் கப் ஹோல்டர்ஸ் எனக்கு டோர் பாக்கெட்ஸில் கொடுத்துருக்காங்க, அது சூப்பராக இருக்குது. அது போக இந்த இடத்துல ஒரு குட்டியான டிக்கெட் ஹோல்டர் மாதிரியான ஒரு ஃபினிஷ் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடியுமே பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் இன்சர்ட் இந்த இடத்துல எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதில் ஒரு பேட்டர்ன் இருக்குது. எஸ், ட்ரையருக்கான பேட்டர்ன் இல்லை, பட் ஒரு குட்டியான பேட்டர்ன் ஃபினிஷ் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அகேன் இங்கே இருக்கிற இன்சைட் டோர் ஹேண்டில்ஸுமே சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். எனக்கான கிராப் ஹேண்டில்ஸ் இந்த இடத்துல ஒன்று கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்காது. அது போக இந்த இடத்துல ஒரு குட்டியான ஒரு கட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது பார்த்திங்கன்னா யூனிக்காக இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏதோ ஒரு அது ஒரு மிமிக் பண்ணுது, உங்களுக்கு அதிகமான ஹெட்ரூம் இருக்கிற மாதிரி ஒரு மிமிக் கொடுக்குது. ஸோ ஹெட்ரூம்லேருந்து லெக் ரூம்லேருந்து எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கையில் ஒரு 7 lakhs அப்படின்ற ஒரு பட்ஜெட் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா டாட்டா பஞ்ச் வில் பி எ சாய்ஸ். ஏன்னா ஒரு 1.2 ரெவட்ரான் 3 cylinder எனக்கு பிடிக்காது, எப்போ யூஸ்வலான டைலாக் நான் சொல்லிட்டேன். பட் அது நல்லா இருக்குது. ஓகே, ஸோ டீசெண்டாக இருக்குது. ஆஸ்கிங் ப்ரைஸுக்கு அந்த இன்ஜின் கொடுத்தா தான் நான் ஓகேன்னு சொல்லுவேன். ஆஸ்கிங் ப்ரைஸை நீங்கள் 11 லட்ச ரூபா வச்சுட்டு இப்படி ஒரு இன்ஜின் கொடுத்தீங்கன்னா நான் ஒத்துக்க மாட்டேன், நீங்கள் என்ன பண்ணாலும் சரி. ஓகே, ஸோ எல்லாமே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கேருந்து இதோடைய ட்ரைவுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இது வந்து எவ்வளோ தூரம் ஹேண்டில் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். ஸ்டியரிங் கொஞ்சம் ஸ்டிஃபராக இருக்குது அப்படின்றாங்க. அது என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றதும் நார்மல் டாட்டாக்கும் இதுக்கும் எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது, உண்மையான பஞ்ச் இருக்குதா இந்த பஞ்சுக்கு அப்படின்றத நம்ம ட்ரைவ் எடுத்துகிட்டு போய் பார்த்துடலாம். நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எவ்ரி டியூஸ்டே ஃப்ரைடே நான் ஒரு ரிவ்யூ போடுவேன், அது நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை உடனே தட்டி விட்டுக்கோங்க. வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்டை அப்படி இழுத்தாங்க, அதில் ஒரு சவுண்டு தான் அது, யாரும் பயத்துறாதீங்க. ஸோ இங்கேருந்து ஒரு ட்ரைவுக்கு போயிடலாம். ட்ரைவ் ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து இந்த டாட்டா பஞ்சோடைய ட்ரைவுக்கு நம்ம வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட்டு நான் நோட்டீஸ் பண்ணுறது இந்த கமாண்டிங்கான சிட்டிங் பொசிஷன் அப்படி தான் சொல்லுவேன். நான் ரொம்ப பின்னாடி வந்து சீட்டை இறக்கி உட்காந்துருந்துமே எனக்கு ஹைட்டாக உட்காந்துருக்கிற ஒரு ஃபீல் கிடைக்குது. எஸ், ஸோ சப்காம்பேக்ட் கிராஸ் ஓவர் எஸ்யூவி அப்படின்றனால இது அந்த கிராஸ் ஓவர் ஃபீல் எல்லாமே இது கொடுக்குது, அந்த எஸ்யூவியோட ஃபீல் எல்லாமே இது கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டப்பாக உட்காந்து ஓட்டணும் அப்படின்ற அந்த ஃபீல் இருக்கும். அப்போல்லாம் கொஞ்சம் ஏஜாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்க கால்குலேஷன்லாம் கரெக்டாக தெரியணும் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த கார் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறேன்.
ஸோ இந்த கார் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1.2 ரெவட்ரான் 3 சிலிண்டர் ரெவட்ரானில் ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் பவர் 84 bhp அண்ட் 113 டார்க்ன்றது கிடைக்குது. அண்ட் எனக்கு NVHல பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்க நாய்ஸ் எதுவும் வரல. அந்த 3 சிலிண்டரோட நாய்ஸ் மட்டும் நான் பாஸ்ட், அதாவது ஒரு 3000 RPM 3K RPM நான் தாண்டும் போது மட்டும் அந்த சவுண்ட் வருது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெண்ட்லையுமே இந்த கார் ஈஸியாக இது ஹேண்டில் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எஸ் ரொம்ப பஞ்சி அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஆக்சுவலி ஏன் எல்லாருமே பஞ்சை வந்து இப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க அந்த நேம் கொடுத்தனால தான். ஓகே, ஸோ எல்லோரும் என்ன பார்த்தீங்கன்னா வந்து டாட்டா பஞ்ச் வந்து பயங்கர பஞ்சாக இருக்கும் அப்படின்லாம் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அவ்வளோலாம் கிடையாது. ஓகே, இது ஏற்கனவே இந்த 1.2 ரெவட்ரான் நிறைய இன்ஜின்லாம் கொடுத்துருக்காங்க. நேம் தான் பஞ்சு. நீங்கள் ரொம்ப இது வந்து ரொம்ப பஞ்சியாக இருக்கும்னு எதிர்பார்த்துலாம் நீங்கள் வந்துட்டு இருக்காதீங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு ஸ்விஃப்ட்டோ அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஒரு மாருதியிலோ ஒரு பலினோவோ அந்த மாதிரி போகிறீங்கன்னா நான் ப்ரிஃபர் பண்ணுறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு ஜம்ப் ஆகலாம். ஏன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டர் பில்டு இருக்குது, சேஃப்டி ஃபீச்சர் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதுக்காக நான் அந்த பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். ஸோ உங்களுக்கு வேரியண்ட் என்ன வேரியண்ட் வருது அண்ட் ப்ரைஸிங் என்ன ப்ரைஸிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பியூர் அப்படின்ற ஒரு வேரியண்ட்டில் ஸ்டார்ட் ஆகுது. அதில் உங்களுக்கு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் மட்டும் தான் கிடைக்கும், AMT கிடைக்காது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு அட்வென்ச்சர், அக்கம்ப்ளிஷ், கிரியேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு 3 வேரியண்ட் இருக்குது. மொத்தம் 4 வேரியண்ட்டு பியூரில் ஆரம்பிக்குது. அட்வென்ச்சர், அக்கம்ப்ளிஷ்ட் அண்ட் அதுக்கப்புறம் கிரியேட்டிவ் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ கிரியேட்டிவ் தான் இருக்கிறதுலே டாப் எண்ட் வேரியண்ட். ஓகே, ஸோ கிரியேட்டிவில் உங்களுக்கு 7 கலர் ஆப்ஷன் கிடைக்கும். நீங்கள் நார்மலாக கீழே இருக்கிற பியூர், அதாவது பேஸ் எண்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு 4 கலர் ஆப்ஷன் தான் கிடைக்கும். கிரியேட்டிவில் உங்களுக்கு 7 கலர் ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ கலர் ஆப்ஷன் தவிர்த்து உங்களுக்கு நீங்கள் பியூர் போகிறீங்கன்னா உங்களுக்கு மேனுவல் தான் கிடைக்கும், AMT கிடைக்காது. ஸோ AMTயில் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராக்ஷன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோடு ஒன்று வச்சுருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நீங்கள் திடீர்னு ஒரு ஆஃப் ரோட் போகிறீங்கன்னா உங்களுக்கு அது யூஸ் ஆகும். அது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆக்சலரேஷன் அண்ட் பிரேக் நீங்கள் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ட்ராக்ஷன் விட்டு கிடைக்கிறனால வண்டி ஈஸியாக அதுலேருந்து வெளில வந்துடும். ஓகே, ஸோ அதுக்காக ட்ராக்ஷன் ப்ரோ அப்படின்ற அந்த மோடு AMTயில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அட்வென்ச்சரஸாக நீங்கள் ஆஃப் ரோடு எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா. மற்றபடி இப்போ எனக்கு காரில் இருக்கக்கூடிய வியூலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். விண்டோஸ்லேருந்து எல்லாமே பெருசாக கொடுத்துருக்காங்க. பில்லர் செம்ம தின்னாக இருக்குது. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா பிளைண்ட் ஸ்பாட்டுன்றது சுத்தமாக இல்லை, நல்ல ஈஸியான வியூ தான் இருக்குது. ரொம்ப தின்னாக இருக்குது அந்த பில்லரு. ஸோ அதனால் எனக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உள்ளே உட்காந்து ஓட்டும் போது பில்லர் ஒரு பெரிய ஃபேக்டர். நான் ஏற்கனவே மேலே வந்து உட்காந்துருக்கேன். ஸோ அப்போ பில்லர் ஒரு ஃபேக்டராக இருக்காது. அது போக பில்லர் வேறு தின்னாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் எனக்கு பிளைண்ட் ஸ்பாட்டுன்றது டெத் 0 அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இங்கேருந்து நான் இன்னும் இந்த ஒரு ரோடில் மட்டும் நான் ஸ்ட்ரெச்சு கொடுத்துட்றேன். ஸோ இந்த இடத்துல எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியான பிக்கப் மட்டும் காட்டுறேன். ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா லீனியரான பிக்கப் தான் இருக்குது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஜர்க்கியான புல்லாம் கொடுக்கல. ஓகே, லீனியராக தான் இருக்குது. சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்ரான சைடில் தான் இருக்குது, ரொம்ப ஹார்டாலாம் இல்லை. சஸ்பென்ஷன் சாஃப்ட்ரான சைடில் தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு வெளியில் இருக்க நாய்ஸ் நேற்று சொல்லிட்டேன், எதுவுமே அந்தளவுக்குள்ள வரல. எஸ், என்னோட இன்ஜின் நாய்ஸ் மட்டும் நான் ஓவராக ரெவ் பண்ணும்போது அது மட்டும் கொஞ்சம் லவுடாக வோக்கல் ஆகுது. மற்றபடி இதோடைய ப்ரைஸிங் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 6 to 10 lakhsன்றதான் நம்ம எதிர்பார்க்குறோம். ஓகே, இன்னும் அஃபீஷியலான ப்ரைஸிங் நம்மளுக்கு வரல. 20ஆம் தேதி வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம் அஃபீஷியல் ப்ரைஸிங் வரதுக்காக. ஸோ 6 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரைக்கும் நம்ம இதோட ப்ரைஸிங் நம்ம எதிர்பார்க்குறோம். ஓகே, அதாவது XE அப்படின்றது. ஸோ வேரியண்ட்னு என்ன தான் 4 சொல்லியிருந்தாலும் அது போக உங்களுக்கு பேக்கேஜ்னு ஏகப்பட்ட பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. ரிதம்னு ஒரு பேக்கேஜ் இருக்குது, அது போக சில பேக்கேஜ்லாம் வச்சுருக்காங்க. அதில் வந்து இந்த நீங்கள் டெக்னிக்கலாக உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பேக்கேஜ் வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து ஆஃப் ரோடிங் ஈக்குவல் லுக்கிங்காக ஒரு பேக்கேஜ் வேணும், அதாவது என்ன வந்து காஸ்மெட்டிக் பேக்கேஜ் வேணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு பேக்கேஜ் ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ ஒரு இதுக்கும் பேஸ் பண்ணி ஒரு பேக்கேஜ் வச்சுருக்காங்க. மொத்தம் 11 வேரியன்ட் இருக்குது இந்த வண்டியில். என்ன தான் 4 வேரியன்ட்னு சொல்லியிருந்தாலும் அதை தவிர்த்து உங்களுக்கு நீங்கள் பேக்கேஜ்லாம் எடுக்கிறீங்க, உங்களுக்கான ஒரு குட்டியான கஸ்டமைசேஷன்லாம் பண்ணுறீங்கன்னா 11 வேரியன்ட் இருக்குது, ஒரே இன்ஜின் ஆப்ஷன். ஸோ இது வரைக்கும் ஓகே. ஸ்டியரிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டிஃபரான எண்டில் இருக்கிற மாதிரி தான் தெரியுது, ரொம்ப லைட்டாக இல்லை. எஸ், ஒரு டிஃப்ரென்ஸ் இதில் ஸ்டியரிங் லைன் தெரியுது. பிரேக்ஸ் பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லான பிரேக்ஸ் தான் இருக்குது நம்மளுக்கு. என்ன தான் உங்களுக்கு பின்னாடி ட்ரம்மாக இருந்தாலும் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா வென்டிலேட்டர் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் என்ன சொல்கிறது, நீங்கள் ஹைவேல போகும்போது வென்டிலேட்டர் டிஸ்க் ஓகேவாக தான் இருக்கும். நார்மல் டிஸ்க்கும் வென்டிலேட்டர் டிஸ்க்கும் உங்களுக்கு பிரேக் பர்ஃபார்மன்ஸ் ரீதியாக அவ்வளோ பெரிய இது டிஃப்ரென்ஸ் இருக்காது. பட் ஹீட்டை வென்டிலேட்டர் டிஸ்க் அந்தளவுக்கு ஹோல்டு பண்ணி வைக்காது. ஓகே, ஸோ ஆனால் நீங்கள் லாங்கு போகும்போது உங்களுக்கு வென்டிலேட்டர் டிஸ்க்கு கொஞ்சம் ஹேண்டியாக வரப்போகுது. அதாவது பிரேக்கோடைய அந்த பைட் வந்து கொஞ்சமாக ஃபேட் ஆகாமல் இருக்கும் லாங்கில் போகும்போது. ஸோ அதுக்கு அந்த வென்டிலேட்டர் டிஸ்க் நம்மளுக்கு யூஸ் ஆகுது. ஸோ பை ஃபார் ஓகே, ஒரு சிட்டி டிரைவுக்கும் சரி, ஒரு ஹைவேக்கும் சரி, நீங்கள் ஒரு அட்வென்ச்சர் போகிறீங்கனாலும் சரி, இந்த சப்காம்பேக்ட் கிராஸ் ஓவர் SUV வந்து ஒரு பயங்கர ஹேண்டியாக இருக்கும், பஞ்ச் அப்படின்ற அந்த பேரில். ஸோ டாட்டா ஒரு புது கார் இப்போ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு. ஸோ நீங்கள் வந்து கமெண்ட்டில் எனக்கு தெரியப்படுத்துங்க, நீங்கள் இந்த கார் வந்து எடுப்பீங்களா மாட்டிங்களா அப்படின்னு நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்களா மாட்டிங்களான்னு சொல்லிட்டு.
எப்போவுமே டாட்டாக்கு நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஓகே, சேஃப்டி பில்டு, அது இந்த காரில் நல்லாவே தெரியுது அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு இடத்துலையும் தனித்தனியான அட்டென்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு இடத்துலையும் அவங்க கொடுத்துருக்க அட்டென்ஷன் நம்மளுக்கு ஈஸியாக நோட்டீஸ் ஆகுது. அந்த டிஎஃப்டி ஸ்க்ரீன் கூட பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. உங்களுக்கு டிரைவ் மோடில் சிட்டி ஈகோன்னு சொல்லிட்டு 2 வச்சுருக்காங்க. அது போக ஐஎஸ்எஸ் இருக்குது அப்படின்றனால இப்போ நான் நியூட்ரல் போட்டு பிரேக்கில் கால் வச்சோடனே ஐட்லிங் ஸ்டாப் ஆகிடுது. ஐட்லிங் வந்தோடனே ஸ்டாப் ஆகிடும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா கிளச்சை ப்ரெஸ் பண்ணால் வண்டி ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ நான் இப்படி எடுத்துட்டேன்னா ஒரு கொஞ்ச நேரம் அது யோசிக்கும், அதுக்கப்புறம் அது ஆஃப் ஆகிடும். ஓகே, நான் ஒரு ஹால்ட்டுக்கு வந்துட்டேன்னு தெரிஞ்சேன்னா மேபி நீங்கள் வேகமாக வந்துட்டு ஒரு ஹால்ட்டுக்கு வரும்போது உங்களுக்கான ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா 0 வரும். மேபி இப்போ நான் இங்கே வந்துட்டு இப்போ நியூட்ரல் போட்டு நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னா அது கொஞ்சம் டைம் ஆகுது, பட் அது விழுந்துடும். நீங்கள் வேகமான ஒரு இடத்துக்கு வந்துட்டு ஒரு ஹால்ட்டுக்கு வரீங்கன்னா அது வந்துடும். இப்போ நம்ம மறுபடியும் ஃபஸ்ட் கியர் போட்டனால அது யோசிச்சுட்டு இருக்குது. ஓகே, ஸோ ஐஎஸ்எஸ் இருக்கனால உங்களுக்கு மைலேஜுக்குமே ஒரு பெரிய ஃபேக்டராக இருக்கும். அது போக உங்களுக்கு ஈகோன்னு சொல்லிட்டு ஒரு மூடுமே இருக்குது. ஸோ இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாருமே நான் பார்க்குறேன். பிகாஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எவ்ரி டியூஸ்டே ஃப்ரைடே நான் ரிவ்யூ போடுவது நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் உடனே தட்டி விட்டுக்கோங்க. பை.